தேடலில் தொடங்கும் பயணம் இது. சிந்தனையில் பிறக்கும் வெளிச்சம் இது. ஒரு மனிதன் தனியாக இருக்கும்போது ஹீரோவாகிறான், கூட்டத்தில் பார்வையாளனாகிறான். ஏன்? ஆச்சரியமான உண்மையை அறிய இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். வணக்கம். கடந்த வீடியோவில் நம்முடைய மூளை நம்மை எப்படி ஏமாற்றுகிறது என்பதை பார்த்தோம். ஒரு தவறு செய்த பிறகு அதை நியாயப்படுத்துவதற்காக அது எப்படி கதைகளை உருவாக்குகிறது என்பதையும் பார்த்தோம். ஆனால் இன்று நாம் பார்க்கப் போகும் விஷயம் இன்னும் ஆழமானது. ஏனென்றால் இது ஒரு தனி மனிதனை பற்றியது அல்ல, ஒரு கூட்டத்தை பற்றியது. ஒரு கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் ஒரு பரபரப்பான சாலையில் நடந்து செல்கிறீர்கள். திடீரென்று ஒருவர் கீழே விழுந்து விடுகிறார். அவருக்கு உதவி தேவைப்படுவது தெளிவாக தெரிகிறது. இப்போது ஒரு கேள்வி. அந்த இடத்தில் நீங்கள் மட்டும் இருந்தால் என்ன செய்வீர்கள்? பெரும்பாலானவர்கள் உடனே ஓடிச் சென்று உதவ முயற்சி செய்வார்கள். அது இயல்பான மனிதத்தன்மை. ஆனால் அதே சம்பவம் நடக்கும் இடத்தில் 100 பேர் இருந்தால் ஆச்சரியமாக உதவி செய்யும் வாய்ப்பு அதிகரிப்பதில்லை, பல நேரங்களில் குறைகிறது. இது நம்புவதற்கு கடினமாக இருக்கலாம். ஆனால் பல உளவியல் ஆய்வுகள் இதை மீண்டும் மீண்டும் நிரூபித்திருக்கின்றன. ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் சுற்றி இருப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க தனி நபரின் செயல்படும் வாய்ப்பு குறைகிறது. இதைத்தான் உளவியலாளர்கள் பைஸ்டாண்டர் எஃபெக்ட் என்று அழைக்கிறார்கள். தமிழில் சொன்னால் பார்வையாளர் விளைவு. நாம் பொதுவாக என்ன நினைக்கிறோம்? அதிக மக்கள் இருந்தால் அது பாதுகாப்பாக இருக்கும், அதிக உதவி கிடைக்கும், அதிக பொறுப்பு இருக்கும் என்றுதானே. ஆனால் மனித மூளை வேறு விதமாக செயல்படுகிறது. 1960களில் அமெரிக்காவில் நடந்த ஒரு சம்பவம் உலகம் முழுவதும் உளவியலாளர்களை அதிர்ச்சியடைய வைத்தது. ஒரு பெண் நள்ளிரவில் தாக்கப்பட்டார். பலர் அந்த சம்பவத்தை பார்த்ததாக பின்னர் தகவல்கள் வெளியானது. ஆனால் உடனடியாக யாரும் உதவ முன்வரவில்லை. இந்த சம்பவத்தை தொடர்ந்து ஒரு மிக முக்கியமான கேள்வி எழுந்தது. ஒரு மனிதன் தனியாக இருக்கும்போது உதவுகிறான். அதே மனிதன் கூட்டத்தில் இருக்கும்போது ஏன் அமைதியாக இருக்கிறான்? இந்த கேள்விக்கான பதிலை தேடி உளவியலாளர்கள் லடானே மற்றும் டார்லி ஒரு புகழ்பெற்ற ஆய்வை நடத்தினார்கள். ஒரு அறையில் ஒரு நபரை மட்டும் அமர வைத்து சில படிவங்களை நிரப்பச் சொன்னார்கள். சில நிமிடங்கள் கழித்து அறைக்குள் மெதுவாக புகை வர ஆரம்பித்தது. அந்த நபர் என்ன செய்தார் தெரியுமா? சில வினாடிகளில் ஏதோ தவறு நடக்கிறது என்று உணர்ந்தார். உடனே எழுந்து வெளியே சென்று தகவல் தெரிவித்தார். இது இயல்பான எதிர்வினை. ஆபத்தை பார்த்தால் மனிதன் செயல்படுவான். ஆனால் இப்போது அதே சோதனையை கொஞ்சம் மாற்றினார்கள். இந்த முறை அந்த அறையில் வேறு 2 பேரையும் அமர வைத்தார்கள். அவர்கள் உண்மையான பங்கேற்பாளர்கள் இல்லை, நடிகர்கள். புகை மீண்டும் உள்ளே வந்தது. மெல்ல மெல்ல அறை முழுவதும் பரவத் தொடங்கியது. உண்மையான பங்கேற்பாளர் புகையை கவனித்தார். ஆனால் அடுத்த நொடியில் அவர் என்ன செய்தார் தெரியுமா? மற்ற 2 பேரையும் பார்த்தார். அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். அதனால் இவரும் அமைதியாக இருந்தார். புகை அதிகரித்தது. கண்கள் எரிந்தன. மூச்சு சிரமமானது. ஆனால் இன்னும் அவர் அமைதியாகவே இருந்தார். ஏன்? இங்குதான் மனித மூளையின் இன்னொரு மறைமுக தந்திரம் வேலை செய்கிறது. நம்முடைய மூளை ஒரு ஆபத்தை மதிப்பிடும்போது உண்மையை மட்டும் பார்க்காது, சுற்றியுள்ள மக்களையும் பார்க்கும்.
அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். அப்படியானால் இது பெரிய பிரச்சனை இல்லையோ என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொள்ளும். இதைத்தான் புளூரலிஸ்டிக் இக்னோரன்ஸ் என்று சொல்கிறார்கள். ஒவ்வொருவரும் மற்றவர்கள் அமைதியாக இருப்பதை பார்த்து தான் தவறாக நினைக்கிறோமோ என்று சந்தேகப்படுகிறார்கள். இறுதியில் அனைவரும் அமைதியாக இருக்கிறார்கள். இங்கே இன்னொரு பிரச்சனை இருக்கிறது. அது டிஃப்யூஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. தமிழில் சொன்னால் பொறுப்பின் சிதறல். ஒரு இடத்தில் நீங்கள் மட்டும் இருந்தால் பொறுப்பு முழுவதும் உங்களுடையது. ஆனால் 100 பேர் இருந்தால் உங்கள் மூளை உடனே சொல்லும், யாராவது செய்வார்கள், யாராவது போலீஸை அழைப்பார்கள், யாராவது உதவுவார்கள். ஆனால் அதே விஷயத்தை மற்ற 99 பேரின் மூளையும் சொல்லிக் கொண்டிருக்கும். அதனால்தான் பல நேரங்களில் எல்லோரும் பார்த்து கொண்டே இருப்பார்கள், யாரும் செயல்பட மாட்டார்கள். இங்கே நாம் முக்கியமான உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். இது கெட்ட மனிதர்களைப் பற்றிய கதை அல்ல, இது சாதாரண மனிதர்களைப் பற்றிய கதை. நீங்களும் நானும் இந்த விளைவிற்கு ஆளாகலாம். அப்படியானால் மனிதத்தன்மை என்றால் என்ன? நம்முடைய இயல்புகளை பின்பற்றுவதா, இல்லை நம்முடைய இயல்புகளை மீறி செயல்படுவதா? உண்மையான மனிதத்தன்மை யாராவது செய்வார்கள் என்று நினைக்கும் தருணத்தில் நான் செய்கிறேன் என்று முன்னே வருவதில் தான் இருக்கிறது. அதனால்தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு விதியை வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு ஆபத்து நடந்தால், ஒரு அநீதி நடந்தால், ஒருவருக்கு உதவி தேவைப்பட்டால் சுற்றியுள்ளவர்களை பார்க்காதீர்கள். உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள், நான் மட்டும் இங்கே இருந்தால் என்ன செய்வேன்? அந்த பதில்தான் சரியான பதில். இந்த 2 அலசல்களின் முடிவில் நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை கற்றுக்கொண்டோம். நம்முடைய மூளை உண்மையை தேடுவதில்லை, எளிமையை தேடுகிறது. சில நேரங்களில் அது நம்மை ஏமாற்றுகிறது, சில நேரங்களில் அது நம்மை அமைதியாக்குகிறது, சில நேரங்களில் அது நம்மை பொறுப்பிலிருந்து விலகச் செய்கிறது. ஆனால் மனித வளர்ச்சி தொடங்கும் இடம் எது தெரியுமா? உங்கள் மூளை சொல்வதை உடனே நம்பாமல் அதை கேள்வி கேட்கத் தொடங்கும் இடம். ஏனென்றால் உலகத்தை புரிந்து கொள்வதற்கு முன் நம்முடைய மனதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய சூழ்நிலையில் இது போன்ற காணொளிகள் எவ்வளவு அவசியம் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். இதற்கு ஒரு லைக் போடுவதும் வெகுவாக ஷேர் செய்வதும் ஒரு சமூக கடமை என்பதையும் நீங்கள் நன்கு அறிவீர்கள். இது குறித்த உங்கள் எண்ணங்களை, நாம் அடுத்து எது குறித்து அலசலாம் என்ற ஆலோசனைகளை மனமுவந்து கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். தொடர்ந்து சிந்திப்போம், செழுமையான சமுதாயத்தை உருவாக்குவோம். மீண்டும் ஒரு அர்த்தமுள்ள சிந்தனையுடன் உங்களை சந்திக்கிறேன். ஆனந்தமாக இருங்கள்.